WWDC Worldwide Developer Conference Event. இது வந்து ஆப்பிளோட சாஃப்ட்வேர் ஈவெண்ட். இதில் iOS 15க்கான அப்டேட், iPadOS 15க்கான அப்டேட், macOS மானிட்டரிக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது காப்பி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கூகுளில் ஆஃப்டர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து iOSலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி iOSல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா கூகுள்லேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த காப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லாமல் நீங்கள் ஒரு யூஸராக இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் iOS யூஸராக இருக்கீங்க, ஆண்ட்ராய்டில் இருக்கிற சில சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து iOSல வருது. அதே சமயம் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்க, iOSல இருக்கிற சில சூப்பர் ஃபியூச்சர் வந்து ஆண்ட்ராய்டில் வருது. அப்போது பெனிஃபிட் அடையிறது யார்? எண்ட் யூஸர் தான். ஸோ இது காப்பி அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்டுக்கு போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹெல்த்தியான மைண்ட் செட்டோட என்னென்ன விஷயங்கள்லாம் ஆண்ட்ராய்ட்லேருந்து வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து iOSலேருந்து ஆண்ட்ராய்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய பேர் ஜெகதீஷ் அண்ட் வெல்கம் டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் லைவ் டெக்ஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த ஃபோட்டோவில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை உங்களால் காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எடுக்கிற ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக அங்கேயே லாங் ப்ரெஸ் பண்ணி கால் பண்ண முடியும். ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அனிமலோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அனிமலோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து அங்கேயே தெரிஞ்சுக்க முடியும். வாவ், மேஜிக் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. பட் இன்னொரு சைடு இருந்து பார்த்தா இது ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஆமாங்க, இது ஆல்ரெடி கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டில் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை காப்பி பண்ணி நீங்கள் ஃபோன் ஆப்பில் பேஸ்ட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். iOSல டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். மேபி அடுத்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் டேரெக்ட் கால் ஃபீச்சர் வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் டைம். இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஃபேஸ் டைம்ங்கிறது iOS ஆப், பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் பிசி மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபேஸ் டைம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் iOS ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் ஆப்பும் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்ததில்லை. இது வந்து வெப் மூலமாக தான் யூஸ் பண்ண முடியும். ஆப்பிள் யூசர்ஸ் இன்வைட் கொடுத்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபேஸ் டைமில் இன்னும் சில சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 3 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, விஷுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆடியோ அப்டேட்டில் 2 அப்டேட் இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணுற ஆடியோ வந்து ஸ்பேஷியல் ஆடியோவாக வரும். அதாவது 360 டிகிரிக்கு உங்களுக்கு ஆடியோ வந்து கிடைக்கும். அடுத்து இன்னொரு அப்டேட் என்னென்னா மைக்ரோஃபோன் அப்டேட். நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா நாய்ஸை ஐசோலேட் பண்ணி மற்றவங்களுக்கு லிசன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். ஐசோலேஷன் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நாய்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி நாய்ஸ் இல்லாமல் சென்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கூகுள் மீட், ஜூம் கால்ஸில் இருக்கிற ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க ஷேர் ப்ளே மூலமாக. ஸோ ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி 2 பேர் அட் அ டைமில் பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ உங்கள் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணாலும் இங்கே பாஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாஸ் ஆகும். 2 பேர் அட் அ டைமில் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபியூச்சர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கான அப்டேட். அது என்னென்னா, நீங்கள் ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மெயிலில் வந்து ஒரு அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் வந்து ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணலாம், உங்கள் மொபைலை வந்து ஹேக் பண்ணலாம். பட் அந்த ஹேக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த iOS 15 அப்டேட்டில் உங்கள் ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணுறதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மெயில் ஆப்பில் எந்த ஒரு லிங்க் வந்தாலும் நீங்கள் தைரியமாக இப்போ கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணாலும் உங்களோட ஐபி அட்ரஸை மற்றவங்களால ட்ராக் பண்ண முடியாது. இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர். இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, நார்மலாக டு நாட் டிஸ்டர்ப் மோட் அண்ட் ஸ்லீப் மோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பர்சனல் மோட் அண்ட் ஒர்க் மோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒர்க் மோடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடான ஆப்ஸ்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் பர்சனல் மோடில் இருந்தீங்கன்னா பர்சனல் மோட் ரிலேட்டடான ஆப்ஸ்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை பர்சனல் மோடுக்கு செப்பரேட் ஹோம் ஸ்க்ரீன், ஒர்க் மோடுக்கு செப்பரேட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒர்க் மோடில் பர்சனல் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் பர்சனல் மோடில் ஒர்க் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. அடுத்து வந்து என்னென்னா, இந்த ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான் ஆண்ட்ராய்டுனால ரொம்ப நாளாக காப்பி அடிக்கவே முடியல. அது என்னென்னா, எக்கோ சிஸ்டம். இப்போ மேக்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேக்புக்கில் ஒரு பர்டிகுலர் ஃபைலை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மவுஸை ட்ராக் பண்ணுறீங்க. ட்ராக் பண்ணி ஐபேடில் பேஸ்ட் பண்ணுறீங்க. அதே மவுஸில் பேஸ்ட் பண்ணுறீங்க.
சிம்பிளாக மேக்கில் காப்பி பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ஐபேடில் பேஸ்ட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் எக்கோ சிஸ்டம். ஆக்சுவலாக இதை வந்து ஆண்ட்ராய்டு காப்பி அடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கண்டிப்பாக தெரில. பட் ப்ரைவசி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 ப்ரைவசிக்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 என்னென்னா ஆடியோ வீடியோ உங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் ஆச்சுனாலும் அதுக்கான இண்டிகேஷன் வரும். ஆல்ரெடி அது வந்து iOSல இருக்குது. அந்த அப்டேட்டை வந்து ஆண்ட்ராய்டில் இப்போ கொடுத்துருக்காங்க. பட் இந்த எக்கோ சிஸ்டமுக்கான அப்டேட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கும் தெரில. இது மட்டும் இல்லாமல் வாட்ச் OSல புதுசாக 2 ஒர்க் அவுட் மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐபேட் OSல ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ். எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர் வந்து இந்த எக்கோ சிஸ்டம். உங்களுக்கு எந்த ஃபியூச்சர் வந்து பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.